Next பார்த்தீங்கன்னா, first of all, thanks to the dancers for the wonderful performance. It's now a privilege to invite our esteemed chairman and managing director of the Speed Team Group of Companies, Mr. Muthuraj Periyasamy sir, to share his invaluable insight and special remark with us on this momentous occasions. We eagerly waiting for your words, sir. Big round of applause கொடுத்து நம்ம அவங்கள வரவேற்கலாம். டைகர் கா சித்தப்ப எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பி? ஓகே. இது நமது 10வது வருஷம். அதாவது நான் 2008 மே 1 நாங்கள் ஒரு 4 பேர் மொத்தத்தில் என் தம்பி நான் வச்சு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். அதுதான் ஸ்பீட் டீம். இன்றைக்கி அதுக்கு பல குரூப் ஆஃப் கம்பெனிஸ்லாம் வந்து நம்ம ரொம்ப ஆட்கள் இப்போ இவ்வளவு நாளைக்கு இடம் பத்தாதுன்னு சொல்லி சமீர் சொல்லிட்டார். நேற்றுக்கு தான் வந்து முந்தா நாள் தான் வந்து சொல்கிறாரு, ஆனால் இடம் பத்தாது, நம்மளுக்கு இந்த இடங்கள்லாம் பத்தாது அப்படின்னு சொல்லி. ஸோ அடுத்த வருஷம் இதோட பெரிய மண்டபமாக பிடிக்கணும். அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய செட்டு தான் போடணும் நம்மளுக்கு. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே. நம்ம இந்த வருஷத்தை இந்த என்ஜாய்மெண்ட் இந்த 2 நாளும் பயங்கரமாக ஹாப்பியாக சந்தோஷமாக கொண்டாடணும். ஸோ ஒரு சில விஷயங்கள் வந்து நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். எல்லாருக்கும் இந்த நிறுவனத்துக்காக உழைத்த அடிமட்ட ஊழியர்கள்லேருந்து டாப் லெவலில் இருக்கிற எல்லாத்துக்கும் என் மனமார்ந்த நன்றி. இந்த உழைப்பு இன்னும் மேலும் மேலும் வளரணும். நிர்வாகம் வளர்றது மட்டும் ஒரு வளர்ச்சி கிடையாது. அந்த நிர்வாகத்தில் இருக்கிற எம்ப்ளாயும் பொருளாதார ரீதியாக வளர்கிறது தான் வளர்ச்சி. அதுதான் முக்கியம். நிர்வாகம் வளர்றது மட்டும் வளர்ச்சி கிடையாது. அந்த நிர்வாகத்தில் இருக்கிற ஊழியர்கள், அதை சார்ந்து இருக்கிற மக்கள் அனைவரும் பொருளாதார ரீதியாக வளர்றது தான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சிக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னும் மேலும் மேலும் வளருவீங்க. நிர்வாகம் வளர வளர இந்த நிர்வாகத்தில் இருக்கிற அனைவரும் வளருவீங்க. அதுக்கு இந்த நிர்வாகத்தின் சேர்மனாக இருக்கிற நான் ஒரு உறுதிமொழியாக நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது இன்னும் இந்த நிர்வாகம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உடன் பிறந்த சகோதரர் என் அருமை தம்பி மிஸ்டர் ஜெயேந்திரன் அவர்கள். தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் லெட்டர்லெஸ்ஸில் நான் பார்த்துருக்குறேன். அது வரலாறாக அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் தெரியாது. அது ஒரு லெட்டராக பார்த்துருக்குறேன், படிச்சிருக்கிறேன். ஆனால் உண்மையாக இன்னை வரைக்கும் சுயநலம் இல்லாமல், தனக்குன்னு எதுவும் ஒரு சுயநலம் இல்லாமல், எனக்காக வேண்டி என் சொல்லை முன்னிறுத்தி வழிநடத்தி கொண்டு என்னோட வளர்ச்சியில் இந்த நிர்வாகத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தூணாக 2006 இருக்கிறார். அவர் படித்து முடித்த காலத்திலிருந்து அவருக்குன்னு வேறு ஒன்றுமே இல்லாமல் என் பின்னாலே நின்று நான் சொல்லும் வழியில் நடந்து இந்த நிர்வாகத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய தூணாக இருந்தவர் மிஸ்டர் ஜெயேந்திரன். என்னுடைய உடன்பிறந்த தம்பிக்கு மிகப்பெரிய நன்றி. என் உடன் பிறவா சகோதரர் மிஸ்டர் ஆறுமுகராஜா 2009 தான் எனக்கு அண்ணனை தெரியும். 2009 நான் அண்ணனை மீட் பண்ணும்போது எனக்கு வந்து அவர் ஒரு நிர்வாகத்தில் வேலை பார்க்குற ஒரு மேனேஜர், நம்ம ஒரு கான்ட்ராக்டர். ஸோ அந்த தருணத்தில் எனக்கு அவருக்கும் பழக்கமாச்சு. 2010 நம்ம வந்து வித்தவுட் கிரெயின் டெக்னாலஜி அப்போ தான் முத பண்ணுறோம். அந்த டைமில் நம்மளுக்கு ஃபைனான்ஷியல் ரீதியாக ஒரு கிரிட்டிக்கல். அப்போது ஆறுமுகராஜனை 3 லட்ச ரூபா 2010 3 லட்ச ரூபானா இன்றைக்கி எவ்வளோ பெரிய வேல்யூன்னு பார்த்துக்குங்க, எவ்வளோ பெரிய வேல்யூன்னு நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த 3 லட்ச ரூபா பேமெண்ட்டை வெறும் செக்கை மட்டும் நம்பி எனக்கு அன்னைக்கு அண்ணன் கொடுத்தாரு. அந்த வளர்ச்சி தான் இன்றைக்கி வித்தவுட் கிரெயின் டெக்னாலஜி டிஎல்ஐ அளவுக்கு பெரிய ஒரு ஃபிக்ஸடையே 75 1 கோடி ரூபா 1.5 கோடி ரூபா அளவுக்கு பண்ணுற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்கிறதுக்கு அது ஒரு முதல் அடித்தளமிட்டவர் மிஸ்டர் ஆறுமுகராஜா.
அண்ட் இன்னை வரைக்கும் ஒரு ஓனராக ஒரு பிரம்மாண்டத்தை காமிச்சதே கிடையாது. எங்கேனாலும் எங்கள் அண்ணன் நம்மளை தான் முன்னிறுத்துவார். ஸோ அந்த ஒரு நன்றியை இன்றும் இல்லை என்றும் மறக்க மாட்டோம். அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னை வரைக்கும் என் சொல்ல அவரும் தட்டாமல் எல்லா விஷயத்துலேயும் அவர் அந்த விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கிறாரு. லேண்டுக்கு போங்கண்ணே, லேண்டு பார்க்குறேன், ஓஎன்டம் பாருங்கண்ணே, ஓஎன்டம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு மறுபேச்சு இல்லாமல் இன்னை வரைக்கும் பண்ணியிருக்காரு. ஏன்னா என்னோடய கோபங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விஸ்வரூபமாக காமிக்கும். அதை தாங்கி இன்னை வரைக்கும் இந்த நிர்வாகத்தில் ஒரு பெரிய தூணாக அண்ணன் இருக்கிறாரு. அதுக்கு மிக மிக நன்றி. இந்த 16 வருஷம் இல்லாமல் இன்னும் பல ஆண்டுகள் கொண்டாடும் போது அண்ணன் எங்கள் கூட இருப்பார். அதுக்கு நான் வந்து மிகப்பெரிய உறுதல் அளிக்கிறேன். அவரோட அடுத்த ஜென்ரேஷன் என்னோட ஜென்ரேஷன் கூட சேர்ந்து இந்த நிர்வாகத்தை பயணிக்கணுங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது போக அதுக்கு அடுத்தது சமீர், பிரகாஷ், மலர், சுப்பிரமணி, முருகன், வேல்முருகன், இவங்க எல்லாரும் ஆரம்பகட்ட காலத்திலிருந்து இந்த நிர்வாகத்துக்கு வேண்டி மிகப்பெரிய உழைப்பாளிகள். இப்போ வந்திருக்கிற விஸ்வா, கௌதம், நாகூர் சார், வெற்றி சார், ஆர்வம் சார், மார்ட்டின், இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி எக்கச்சக்க பேர் வந்து இந்த டைம்லைன் இல்லாமல் வேலை பார்க்குறதுங்கிறது நம்ம நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட். இந்த கார்ப்பரேட் செட்டப் அப்படிம்பாங்க, எனக்கு அது மேலே உடன்பாடு பெருசாக கிடையாது. ஆனால் நான் எப்படி நிர்வாகத்தை நடத்தினா ஒரு கார்ப்பரேட் செட்டப் என்ன ஆகும்னா நிர்வாகத்திற்கு எம்ப்ளாயை பற்றி கவலைப்படாது. ஆனால் நம்ம நிர்வாகத்தோட செட்டப் என்னென்னா நிர்வாகத்தோட எம்ப்ளாயை பற்றி அக்கறைப்படுறது தான் நம்மளோட நிர்வாகத்தோட மிகப்பெரிய முக்கியத்தன்மை. அது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படின்னா பணம், அவங்களுக்கு எந்த வகை பிரச்சனையும் வரக்கூடாது, நல்ல ஒரு ஃபேமிலி அண்டர்ஸ்டாண்டிங். இது 3 இருந்தால் ஒரு நிர்வாகம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைகிறதுக்கு இவங்களுக்கு எந்த வகையிலையும் பிரச்சனை வராது. நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்காது தான். இந்த மாதிரிலாம் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் வேறு மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரிலாம் நான் பிரகாஷ் நானும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நிர்வாகத்துக்காக வேண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், தன்னை அர்ப்பணித்து வேலை பார்த்துட்ருக்க, தன்னோட குடும்பத்தை தியாகம் பண்ணி வேலை பார்த்துட்ருக்க அத்தனை உறவுகளுக்கும், என் உடன் பிறந்தவர்களுக்கும் என் உடன் பிறக்காதவர்களுக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த நிர்வாகத்தில் வேலை பார்க்குற, இந்த நிர்வாகத்தில் ஒன் ஆஃப் தி ஓனராக இருக்கிற, வேலை பார்க்குன்னு சொல்லக்கூடாது, ஒன் ஆஃப் தி பார்ட்னராக இருக்கிற அத்தனை எம்ப்ளாயோட, அத்தனை ஆட்களோட உறவினர்கள் அனைவரும் இங்கே வந்திருக்கிறீங்க. மனைவிகள், உடன் பிறந்த சகோதரி சகோதரர்கள் எல்லாருக்கும், இவங்க எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் ஒரு பெரிய நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும் என் நிர்வாகத்தோட எம்ப்ளாயி எத்தனை மணிக்கு நான் வர சொல்லுவேன், எத்தனை மணிக்கு நான் போக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. சென்னைக்கெலாம் போனோம்னா கௌதம் சார் ஒய்ஃப் வந்து அந்த 4 நாள் நான் போகிற அன்றைக்கி கௌதமை டைவர்ஸ் பண்ணிடுவாங்க. இந்த 4 நாள் நான் வீட்டுக்கே விட மாட்டேன். ஸோ அந்த மாதிரி என்னால் வந்து பல வீடுகளில் சண்டை கூட நடந்திருக்கலாம், அது எனக்கே நல்லா தெரியும். ஆனால் அத்தனை விஷயத்துக்கும் நீங்கள் ஒத்துழைச்சி எங்களுக்காக வேண்டி இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண எங்களோட பார்ட்னராக இருக்கிற எல்லா ஆள்களோட குடும்பத்தினருக்கு இந்த இடத்துல நான் நன்றி கூறுகிறேன். அடுத்தது என் மாப்பிள்ளை மிஸ்டர் பழனிசாமி, கிட்டத்தட்ட நானும் அவனும் 7th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிக்க ஆரம்பித்தோம். இன்னைய வரைக்கும் ஒன்றா இருக்கிறோம். 1997 நாங்கள் 2 பேரும் ஒன்றா பயணிச்சிட்டு இருக்கிறோம். இப்போ வரைக்கும் எனக்கு நட்புனா இன்னை வரைக்கும் அந்த ஒரு நட்பு தான். நீங்கள் தளபதி படத்தில் இருக்கிற ரஜினி மம்முட்டி மாதிரி நாங்கள் 2 பேரும். எனக்காக வேண்டி சாகுனா அந்த இடத்துல விஷம் குடித்து செத்துருவான். இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. இப்படி தான் நாங்கள் 2 பேரும் இருந்துகிட்ருக்குறோம். இன்னை வரைக்கும் நான் என்ன சொன்னாலும் தட்டாமல் என் பின்னாடியே பயணிக்கிற ஒரு ஆள், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இருக்கிற ஒரு பெரிய மனிதர், குணத்தால் பெரிய மனிதர். நீங்கள் அந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒருத்தன் வந்து நம்மளை வந்து குத்திட்டு போயிருப்பான், அடுத்த தெருவில் போய் அவன் எதிர்த்தாப்பில் வந்தால் நல்லா இருக்கியான்னு கேட்பான். அந்த ஒரு கேரக்டர் அவனுக்கு. அப்படிப்பட்ட மிகப்பெரிய நல்குணம் படைத்த மிகப்பெரிய மனிதன் என் மாப்பிள்ளைக்கு இந்த இடத்துல நான் மிகப்பெரிய நன்றியை கூறுகிறேன். எல்லாருக்கும் இந்த ஃபங்க்ஷனை ஹாப்பியாக நல்லபடியாக நாளைக்கு ஈவினிங் வரை சந்தோஷமாக கொண்டாடணும். எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்ஸ். உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா,
அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லையா. Thank you, sir, for his wonderful keynotes. ஆக்சுவலி சார் சொன்னாங்க எனக்கு அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, இவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, அவங்க பேக் போனாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் சார் எவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றது அவர் வந்து நிற்கும் போதே நீங்கள் கொடுத்த சவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே தெரிஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு கைத்தட்டல் மட்டும் கொடுத்து அவங்களை உற்சாகப்படுத்திடலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். We are honored to have our esteemed chief guest join us for the special occasion. We extend a warm welcome to our presence and grateful for your taking the time to be part of the today's celebrations. Special chief guest, Mr. R. Ramachandran, Chartered Accountant, Mr. Emmanuel, Chartered Accountant, Speed Green Group, Mr. Muttumari, Chartered Accountant, Speed Green Group. பெரிய கரகோஷம் எழுப்பி அவங்களை நம்ம வரவேற்றலாம். Once again, we are delighted to welcome our special chief guest, Mr. R. Ramachandran, Chartered Accountant, sir. Mr. Emmanuel, sir, Chartered Accountant, Speed Team Group. Mrs. Muttumari, Chartered Accountants, Speed Team Groups. Thank you for your coming, sir and ma'am, who have come to participate in this event. We are very happy for your arrival, sirs and madam. This success would not have happened without your support. So we have the responsibility to give you a heartily welcome and your thanks for your entering supports. Once again, கைத்தட்டி நம்ம உங்களை உற்சாகப்படுத்தி வரவேற்றலாம்.